வந்தவொடனே முதல்ல ஜாதி முத்திரை குத்துறாங்க. என்னை பொறுத்தவரை அவங்களுடைய ஜாதி உணர்வுகள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்க தான் செய்யும். அதை மாற்ற முடியாது. அது பிறகு மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. புரட்சி தலைவர்களை எதிர்த்து நான் வந்து அரசியல் பண்றேன். யாரை எதிர்த்தனோ அவங்களுடைய அலையன்ஸ்லேயே மறுபடியும் எனக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னா தரம் சரத்குமார் as a person they have recognized. காவி சாயமோ இல்லை வந்து ஒரு இந்துத்துவ கொள்கை கொண்ட ஒரு கட்சியாகவும் அது இந்தியாவை நம்ம ப்ரிடாமினன்ட்லி யார் இருக்கா? நான் வந்து இது போட்டிருக்கேன். இது ஒரு நாள் பார்த்து என்ன சார் பிஜேபியில் சேர்ந்தவன போட்டிருக்கீங்கன்னு கேட்குறான். தமிழனாக இருப்பது பெருமை கொள்கிறேன், இந்தியனாக இருக்க பெருமை கொள்கிறேன், இந்துவாக இருக்க பெருமை கொள்கிறேன். அதே சமயத்தில் ஆனால் அவருக்கு வந்து பேசிக்காக வந்து இப்போ அவரை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட சிபிஎஸ்சி ஹிந்தி படிங்கன்றீங்க, நீங்கள் உங்கள் கொள்கையை தப்பாக இருக்குது, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒப்புதல் கிடையாதுன்னு சொன்னேன். அது இஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள், மெனி பீப்புள் ஹவ் சீன். நிறைய பேர் பார்த்தாச்சு. அதெல்லாம் தேர் இஸ் நோ மோர் எம்ஜிஆர் இன் தமிழ்நாடு. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். தலைமுறை தாண்டிய தலைவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ வணக்கம் சரத்குமார் சார் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் இன்னமும் இளமையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி வந்து தண்ணி பாட்டிலில் தண்ணி எப்போதுமே குடிக்கிறது தான். பாட்டில் தண்ணி கரெக்ட். நல்லா இருக்கு நீங்கள் சொல்றது, நல்லா இருக்கு. டிஆர் சார் மாதிரி சொல்றீங்க, தண்ணி பாட்டில் தண்ணி எப்படி சார் இப்படி தண்ணி நிறைய லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க. சரி நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கேள்வி கேட்பீங்க. சரி தண்ணி தாக எடுத்து ஒழுங்காக தண்ணியாச்சு குடிச்சிடலாம் தான். சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது தான் வந்து அவரும் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னிக்குள்ளே வராரு. அதை தாண்டி இப்போ அடுத்தடுத்து வந்து இப்போ நிறையா ஹீரோக்கள் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நியூஸில் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு சரத் சார் அவர்கள் வந்து பிஜேபி கூட இணைகிறாரு. ஸோ இது வந்து பார்க்கும்போது வந்து திடீர் முடிவுகளாக இருக்குது. சார் கிட்ட வந்து இந்த ஒரு நியூஸை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலையே, ஆனால் டக்குன்னு வந்துருச்சே அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த பிஜேபி அலையன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 1996 நான் வந்து அன்றைய ஆட்சியாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவர்கள் எதிர்த்து நான் அரசியல் பண்ணுறேன். அப்போ எப்போனா எனக்கு 1994 நாட்டாமை ரிலீஸ் ஆகிடுச்சு. 96 வந்து சூரியவம்சம். அப்போ ரைட் இன் த பீக் ஆஃப் மை கரியர் ஐ வாண்டட் டு ஹேவ் அன் ஒப்பீனியன் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ போல்டாக அன்றைக்கி யாருமே அண்டர்லைன் பண்ணுங்கள், யாருக்கும் தைரியம் கிடையாது. அன்றைக்கி இருந்த புரட்சி தலைவர்களை பற்றி பேசுவதற்கு பயந்த காலங்கள். ஓகே, இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் சரி யாருமே ரொம்ப பெரிய அளவில் விமர்சனம் பண்ணலை. ஏன்னா அவங்க 14 இயர்ஸ் வந்து அவங்க வந்து வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நான் அரசியல் பாடம் கற்றுக்கொண்ட கலைஞர் அவர்களிடம் கூட வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ நான் சொன்ன ஒற்றை ஸ்டேட்மெண்ட் தான், ஆட்சி விட்டு அகற்றணும்னு சொல்லி 40 நாள் பிரச்சாரம் பண்ணேன். அப்போ ரைட் இந்த பீக் ஆஃப் மை கரியர் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்றதும் அதுதான். அதை நான் கொண்டு போய் சேர்த்தேன். நான் தான் காரணம் இல்லை, அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. பட் ஐ ஹேட் த சென்ஸ் தட் திஸ் ஷுட் பி டன். அப்போ போல்டாக நீ இறங்குறேன். அப்போ நான் வந்து என்னுடைய கெரியர் என்ன ஆகும், நாளைக்கு என் படம்லாம் ஓடுமா ஓடாதா, இவங்களாம் எந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய கூட இருக்கவங்க தான் நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. எனக்கெல்லாம் அந்த இதுக்கே நான் போகல. என் மைண்டுக்கு இது சரின்னு பட்டது. நான் உடனே இறங்கி வேலை செஞ்சேன் 40 days. தென் டிஎம்கே கேம் டு பவர். அப்புறம் அங்கே இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம் நாட் கோயிங் பேக். இது பல தடவை சொல்லிட்டேன். சில சமயத்தில் வந்து அறிவு ஆற்றல் திறமை இருக்கிறது வந்து வரவேற்கப்படாத ஒரு சூழல் உருவாகிடுமோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்லோலி ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் மை ஓன் பார்ட்டி. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் இருந்தது. அகெயின் யாரை எதிர்த்தனோ எல்லாம் நோட் பார்த்து அண்டர்லைன் பண்ணுங்கள். நான் வந்து அன்பு புரட்சி தலைவர்களை எதிர்த்து நான் வந்து அரசியல் பண்ணுறேன். அவங்களுடைய அலையன்ஸ்லேயே மறுபடியும் எனக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னா த தரம் சரத்குமார் as a person they have recognized me. இல்லைடா அன்றைக்கி நம்ம இப்படி தான் திட்டினார், அவர் எடுத்து நம்ம கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கல, நினச்சிருந்தா பண்ணலாம். பட் ஷீ இஸ் தட் கைண்ட் அயன் லேடி, தேவையே கிடையாது, இப்படி அவன் போயிட்டு போகிறான்ட்டுல. பட் அது அலையன்ஸில் வச்சு கூட வச்சு ஐ வாஸ் ட்ராவலிங் வித். அப்போ எனக்கு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் இந்த இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் நேஷ்னலிஸ்ட். நான் வலது தோள்பட்டையில் நேஷ்னல் ஃப்ளாகை பச்சை குத்தி பல ஆண்டுகள் ஆச்சு. நான் இந்தியன் தான், அதுக்கப்புறம் தமிழன். ஸோ அப்படி இருக்க எனக்கு வந்து நேஷ்னலிஸ்ட்டாக பார்க்கும்போது இன்றைக்கி ஊழலற்ற ஒரு சிறந்த மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு ஆட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. நான் கிளியராக எனக்கு மைண்டில் ஏறிடுச்சு. ஸோ அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்க முடியும்? சி ஐ கம் வித் உட்டோப்பியன் ட்ரீம். நானும் அதே தானே, ஒரு ஊழலற்ற ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வந்து தான் நான் முயற்சி பண்ணுறேன். வந்தவொடனே முதல்ல ஜாதி முத்திரை குத்துனாங்க,
ஸோ அதில் இல்லையா உண்மையிலே சமத்துவமாக தான் இருக்கார், யாரையும் நான் எதுவும் கேட்குறது கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். என்னை பொறுத்தவரை அவங்களுடைய ஜாதி உணர்வுகள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்க தான் செய்யும், அதை மாற்ற முடியாது, அது பிறவி. நான் பிறந்திருக்கிறது இந்த பிரிச்சுட்டாங்களே எல்லாரையும் தான். இந்தியன் என்றது போய் எல்லாம் ஜாதி வாரியாக பிரித்து மதம் வாரியாக பிரிச்சுட்டாங்க. அதை வந்து ஒற்றுமை பண்ண முடியுமான்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆட்சி, மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு ஆட்சியாளர் இருந்தால் அந்த ஒற்றுமையை கொண்டு வர முடியும், நம்புற வேணாம். ஸோ ஐ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் அந்த நேஷ்னல் ஸ்ட்ரீமில் போனால் தான் சிறப்பாக இருக்கும். என்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். என்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காம சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அவங்களோட இணைந்து செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தனால நான் என் பாட்டியை இப்போ திருப்பி நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்களா, நான் வந்து நிற்கட்டுமா, இதெல்லாம் இல்லாமல் ஐ மர்ஜ்ட் அண்ட் டோல் மை கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணி தான் போய் மர்ஜ் பண்ணேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியில் அது ஒரு ஸ்ட்ராங், அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு மரியாதை இந்தியாவுக்கு வந்திருக்குன்னா அது காரணம் மோடிஜி அவர்கள் தான். ஸோ அதனால் ஐ டுக் த டிசிஷன். ஓகே சார். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து என்னன்னா ஒரு காவி சாயமோ இல்லை வந்து ஒரு இந்துத்துவ கொள்கை கொண்ட ஒரு ஒரு கட்சியாகவும் அது இந்தியாவை நம்ம ப்ரிடாமினன்ட்லி யார் இருக்கா? ஹிந்துஸ். இப்போ சுற்றி நீ வந்து வேறு என்ன கீழே வந்து போனீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து புத்திஸ்ட் கண்ட்ரி, அப்போ வந்து நேபாள் மட்டும்தான் இஸ் ஹிந்து கண்ட்ரி. அப்போ சுற்றி எல்லாம் பாருங்கள், எல்லா பக்கம் தேவை முஸ்லீம் ஸ்டேட் ஐம் டாக்கிங் கண்ட்ரிஸ் கால் ஸ்டேட். ஸோ இது எல்லாமே சுற்றி இருக்கும்போது சம்டைம்ஸ் யூ ஷுட் ஆல்சோ திங்க், ஏன் இது வந்து இது வந்து ஹிந்து கண்ட்ரி தான் அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? நீங்கள் எல்லாம் செக்குலர் கண்ட்ரி தானே, நீங்கள் அதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களை எதாவது தொல்லை பண்ணுறாங்களா? வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கிறிஸ்டியன்ஸ் ஏறக்கூடாது, முஸ்லீம்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் தானே பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் தட் இஸ் பீன் டன் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்த கண்ட்ரி. ஆனால் நீங்கள் ஒரு சாயத்தை பூசணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து இதை போட்டிருக்கேன், இது நான் வந்து சினிமாவில் வந்து கழட்டி நிறையா தடவை, இது ஒரு நாள் பார்த்து என்ன சார் பிஜேபியில் சேர்ந்தவன போட்டிருக்கீங்களான்னு கேட்குறான். ஒரு ருத்ராட்சை வந்து இப்போ சில பேர் இப்போ நம்ம நடிகளே போடுறாங்களே, அங்கே வெளியே காட்டுற மாதிரி போடுறாங்க, நான் போட மாட்டேன், நான் வந்து உள்ளே இருக்குது எனக்கு. ஸோ இன்னொன்று வந்து வாங்கின புதுசாக கௌரி சங்கர்னு வந்தது, இட்ஸ் குட் ஃபார் யூனாங்க எடுத்து போட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஷார்ட்டர் செயினில் போட்டுக்கிட்டால் வெளியே தெரியுது. உடனே நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேர்ந்ததுனால உங்களுடைய இந்து கொள்கைகளை தமிழனாக இருக்க பெருமை கொள்கிறேன், இந்தியனாக இருக்க பெருமை கொள்கிறேன், தமிழனாக பெருமை கொள்கிறேன், இந்துவாக இருக்க பெருமை கொள்கின்றேன். அதே சமயத்தில் சமத்துவ கொள்கை ரொம்ப ஆழமாக நம்பிக்கை உள்ள வேணாம். எனக்கு பல இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்களாக இருக்காங்க, பல கிறிஸ்டியன் சகோதர நண்பர்களாக இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க என் கூட நம்பிக்கையோடு தான் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. காரணம் தேனோ அப்படின்னு ஒரு வித்தியாசமாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கூட நிற்பார் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்க முடியுற நம்பிக்கையில் நான் பயணிச்சிட்ருக்கேன் பிஜேபியில். ஸோ நீங்கள் உடனே காவினா என்ன காவி? நீங்கள் இந்த ஐயப்பன் கோயிலுக்குலாம் அப்போலாம் போகும்போது கருப்பு போட்டு போனாங்க, அப்பயும் காவி போட்டு தான் நிறைய பேர் போனாங்க, அப்போ அவங்களாம் திட்டலையா நீங்கள்? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரிலிஜன், த ஓல்டு ரிலிஜன் ஹிந்துவிசம். நிறைய பேர் ஹிந்துவிசம் வந்து வெளிநாட்டில் தள்ளி வைக்கிறாங்க. நீங்கள் ஒய் கான்ட் யூ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் ஓன் ரிலிஜன்? நம்ம சலுகைகள் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து ரீசெண்டாக நான் படித்ததில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மசூதிக்கு வந்து குறைவாக கட்டணும், சிட்டிசனுக்கு இருக்கிற அதே ரேட்டு தான் வந்து கோயில் பண்ணுறாங்க. அப்போ அதில் என்ன செக்குலரிசம் ஏன் வரல? அதில் ஏன் பாகுபாடு காட்டுறீங்க? அப்போ இந்து கோயில்னால் நம்ம வந்து மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் அதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு மட்டும் சலுகை கொடுப்பீங்களா? இப்போ எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம். அப்போ நீங்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கணும். நீங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, மாற்றான் பக்கத்து அடுத்த வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொன்னால் அப்போ எவ்வளோ இருந்து அடுத்த வீட்டு பிள்ளையை நீங்கள் ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க? அப்படி சிந்திக்க வேணும்ல. அப்போ தென் வீல் பி டெசிமேட்டட் லேட்டர். அப்போ நம்ம வந்து அப்போ வந்து நான் ஹிந்துன்னு சொல்கிறது வந்து குறைச்சிக்கணுமா? நான் ஹிந்து தானே, நான் எப்படி அது குறைக்கணும்? உங்களை ஒன்று நான் ஒன்றும் பண்ணலையே. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மை சிக்கந்தர். வெளியே ஒருத்தர் உட்காந்து சிக்கந்தர் தான் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. என் கூட வந்து கிறிஸ்டியன் பிரதர்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. நான் ஒரு மீட்டிங்கே வைக்கலான்னு, வாங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு ஐ அரேஞ்ச் ஃபார் அ மீட்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் கெட் இன் த ஸ்ட்ரீம் ஆஃப் குட் கவர்னன்ஸ். நாட்டுக்கு தேவை ஒரு குட் கவர்னன்ஸ். அது இவங்களால் கொடுக்க முடியும்னா அந்த ரேகில் போகணும். மிகப்பெரிய பிரளயம் ஒன்றும் வந்துட போகிறதில்ல. எவ்வளோ மசூதி இடிச்சிட்டாங்க? பிஜேபி வந்து எங்கே இடித்தாங்களா? பாபர் மசூதி ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இடிக்கிறாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இடிச்சிட்டு இருக்காங்களா? எவ்வளோ கோயில் அதுக்கு வந்த பிறகு எவ்வளோ கோயில் அதிகமாக கட்டிட்டாங்களா? ராமர் கோயில் தான் என்ன கோயில் கட்டினாங்க? தமிழ்நாடு 100 கோயில் கட்டிட்டாங்களா? திடீர்னு எல்லாத்தையும் கோயில் கட்டணும், ஒவ்வொரு தெருவிலையும் கோயில் இருக்கணும் எதுவும் சொன்னாங்களா? சட்டம் கொண்டு வந்தாங்களா? இல்லையே. நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். யூ ரேஷனலைஸ் திங்ஸ். ஐ ஆம் ப்ரவுட் டு பி அன் இந்தியன், ஐ எம் ப்ரவுட் டு பி அ தமிழியன், ஐ எம் ப்ரவுட் டு பி அ ஹிந்து, பட் ஐ பிலீவ் இன் எவ்ரிபடி. இது ஒரு சமத்துவமான வாழ்க்கை வாழ்ந்தால் தான், எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான்
இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாக முடியும். புட்டின் சொல்கிறார் இந்தியா ஷுட் பி அனௌன்ஸ் அஸ் சூப்பர் பவர்ன்றார். சும்மா சொல்லலை. மோடி has become so popular everywhere. இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு பீக்கில் இருந்து அதெல்லாம் ஒரு பக்கத்தை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பெரியார் மற்றும் அம்பேத்கரை தன்னுடைய கட்சி முகங்களாக வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில். ஸோ இந்த பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு, தனிப்பெரும்பான்மையாக நான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் போய்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய எதிரியாகவே மெயின் எதிரியாகவே வந்து நான் திமுக மற்றும் பிஜேபியை தான் பார்க்குறேன் அப்படின்னும் அவர் வந்து சொல்கிறாரு. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் பொலிட்டிக்கலில் அவ்வளோ வருஷங்கள் இருந்திருக்கீங்கன்றதுனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் உரையை வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? சொல்லியிருந்தீங்க. அரசியலுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்கிறவங்க தான் நான். ஸோ விஜய் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறேன் நான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஐ அப்ரிஷியேட் தட் யூ வாண்ட்ஸ் டு கம் அண்ட் டூ சம் சர்வீஸ் டு த சொசைட்டி. அது வந்து பல பேர் எடுக்காத முயற்சி, ஒரு சிலர் எடுப்பதில் அவரும் ஒருவர்ன்றதை நான் வாழ்த்துறேன். ஆனால் அவருக்கு வந்து பேசிக்காக வந்து இப்போ அவரை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட. என்ன இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, வாட் இஸ் பாலிசிஸ், கொள்கையை வந்து நான் பெரியாரிசம் அண்ட் அம்பேத்கரை நான் பார்த்துட்டு தான் வருவேன்னா, கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி அம்பேத்கர் தான். எல்லோரும் அம்பேத்கரை வந்து பெரிய தலைவராக தான் ஏற்றுட்டு தானே இருக்கும். அப்போ இதை வந்து இது ரெண்டு தான் வச்சு பாலிடிக்ஸ் இல்லை. நீங்கள் டிஎம்கே எதுக்குறீங்க, பிஜேபி எதுக்குறீங்கன்றது வரிசைப்படுத்தணும். நீங்கள் வரிசைப்படுத்தி உங்கள் கொள்கைகள் என்ன மாறுபட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நீட் வேணான்றீங்க, ஏன் வேணான்னு நான் அன்றைக்கி கூட கேட்டேன். தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா, பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீஸிங் எவ்ரி இயர். அப்போ இவங்க எழுதி தானே பார்க்குறாங்க. அப்போ தகுதி வேண்டாமா? இப்போ போலீஸ் வேலைக்கு சேர்றாங்க, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு நான் போலீஸ்காரன் போய் சேர்ந்துருன்னா உடனே சேர்த்துவாங்களா? எவ்ரிபடி ஹஸ் காட் வந்து இன்டர்வியூ படித்தா கூட இன்டர்வியூலாம் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்களா? ஒரு தகுதி அடிப்படை தேவைப்படுதுல. சம்திங் வேர் என்னதான் உங்களுக்கு தெரியும்னு தானே கேட்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ணி படிக்கணும், முயற்சி எடுக்கணும். எவ்ரிதிங் டசன்ட் கம் ஈஸி இன் லைஃப். யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். அண்ட் குவாலிட்டி தானே. ஒரு சிறந்த டாக்டர்கள் வருவதற்கு ஒரு இந்த மாதிரி தகுதிக்கு ஒரு பரீட்சை எழுதணும்னு சொல்கிறது ஏன் நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அதிகமாக எழுதி பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாதுன்றீங்க, சிபிஎஸ்சி ஹிந்தி படிங்கன்றீங்க. நீங்கள் உங்கள் கொள்கையை தப்பாக இருக்குது, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறார் அவர். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒப்புதல் கிடையாதுன்னு சொன்னேன் இன்றைக்கி. ஸோ யூ ஷுட் கம் வித் ஸ்பெசிஃபிக் என்ன பண்ணுவேன் அண்ட் சொல்கிற கருத்து எதுக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லணும். ரீசன் இல்லாமல் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட் அந்த தனிப்பெரும்பான்மையாக வந்து வின் பண்ணிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சொல்கிறதையும் இல்லாமல் அது நீங்கள் வந்து அவருக்கு நினைக்கிற ஆம்பிஷன் எல்லாருக்கும் இருக்கலாம்ல. உட்டோப்பியன் ட்ரீம் அந்த ட்ரீம் ஹேஸ் டு ஒர்க் ஆர் யூ கோயிங் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட், ஹவ் யூ கோயிங் டு ஒர்க்னு தானே பார்க்கணும். வெதர் இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள். மெனி பீப்புள் ஹவ் சீன். நிறைய பேர் பார்த்தாச்சு அதெல்லாம். கண்டிப்பாக தேர் இஸ் நோ மோர் எம்ஜிஆர் இன் தமிழ்நாடு. நோ மோர் கலைஞர் இன் தமிழ்நாடு. நோ மோர் எம்ஜிஆர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலாரிட்டி கோஷன் வச்சு இன்றைக்கி வரத்துக்கு வந்து நடிகராக சொல்கிறேன். கலைஞர் வந்து எழுத்தாளர், அறிஞர், ஒரு சிறந்த பேச்சாளர், நடிகருடைய அரசியல்வாதி அண்ட் பர்சன் வாஸ் வெல் நாலேஜபிள், டோட்டல் நாலேஜ் அபவுட் பாலிட்டிக்ஸ். அவர் வந்து அரசியல் இன்றைக்கும் வந்து அவர் பொலிட்டிக்கலாக அவர் வந்து யாரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு அவரை பார்த்தா கற்றுக்க, அது பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் கம்பேர் இன்றைக்கி வந்து கலை உலகத்தில் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இனிமேல் யாரும் வந்து பெருசாக வந்து நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறது வந்து போக போக தான் தெரியும். ஆன் தி அதர் ஹேண்ட் சீமான் அவர்கள் வந்து இப்போது இந்த சினிமாவிலேருந்து இதுக்கு அரசியலுக்கு வந்த ஒரு சில நபர்கள் பற்றி பேசும்போது அவர் வந்து ரஜினி சார் அவர்களை வந்து பற்றி பேசுகிறாரு, கமல் சார் அவர்களை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒரு அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும்போது அப்படியே அவங்கக்கிட்ட வந்து மீட் பண்ணி ஒரு வாழ்த்துக்கள் பெற்று வந்துடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, சேர்றாங்க. இது அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது அந்த சினிமா சார்ந்து அவர் இன்னொரு சினிமா பர்சனை பற்றி வந்து பேசும்போது அதிகமாக அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. என்னப்பா நேற்று தானப்பா நீ வந்து இப்படி அகெயின்ஸ்டாக பேசினா, இன்னைக்கு போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துடுறியப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் வந்து இருக்குது. வை சீமான் அப்படி போய் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ வாட் ஆர் தி அஜெண்டான்னு எனக்கு தெரியாதுனால ஐ டோன்ட் மேக் எனி கமெண்ட்ஸ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்னொரு 2 மாதத்துக்கு அப்புறம் விஜய் பற்றி கேட்டால் இதே பதில் தான் சொல்லுவேன். ஸோ அன்லெஸ் அண்ட் இஸ் காட் அ ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் ஃபார் த பீப்புள், ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ் அபவுட் இட். நான் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். இல்லாட்டும் அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். இப்பயும் என்னை பொறுத்த நீங்கள் பாலிசி இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து தவறாக இருக்குன்னு நான் கேட்பேன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது அரை கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு அரை கிலோ ஃப்ரீ. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.